ஜல்லி பாரம் ஏற்றி வந்த லாரி பிரேக் பிடிக்காததால அடுத்தடுத்து 5 வாகனங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேசிய நெடுஞ்சாலையில 1 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. விளையாட்டு போட்டியில கலந்துக்க போக இருந்த விளையாட்டு வீரர்கள் 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. சேலத்திலிருந்து ஜல்லி பாரம் ஏற்றிட்டு லாரி ஒண்ணு ஈரோடு மாவட்டம் நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. அந்த லாரி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பக்கத்துல தேசிய நெடுஞ்சாலையில தட்டான்குட்டை அப்படின்ற பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த லாரியில பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லாரிய சாமிதுரை அப்படின்றவரு ஓட்டிட்டு வந்திருக்காரு. இப்படி லாரி பிரேக் பிடிக்காததால அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வாகனங்கள் மேல மோதி இருந்திருக்கு. இப்படி அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இதுல அழகாபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் மற்றும் ஈரோடு மாவட்டம் கூடுதுறைக்கு வந்ததுல ஒரு பெண் உட்பட 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதே போல கோவையில நடக்க இருக்கக்கூடிய விளையாட்டு போட்டியில கலந்துக்க போக இருந்த வீரர்கள் 7 பேர்ல 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து 1 மணி நேரத்துக்கு மேல பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாத்தூர்ல திடீர்னு வெடிச்ச பட்டாசு ஆலை கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களை அச்சத்துல உறைய வச்சிருக்கு. 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தங்கக்கூடிய அறைகள் இடிஞ்சு முற்றிலும் சேதம் அடைஞ்சிருக்கு. தீய அணைக்க மீண்டும் மீண்டும் பட்டாசுகள் வெடிச்சு தீயணைப்பு துறையினரே திணறிட்டு வராங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய முத்தால் நாயக்கன்பட்டியில பட்டாசு ஆலை ஒண்ணு இயங்கிட்டு வந்திருக்கு. இந்த ஆலையில எக்கச்சக்கமான பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் திடீர்னு எதிர்பாராத நேரத்துல மருந்து கலவை தயாரிக்கும் போது திடீர்னு அங்க வெடி விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. வெடி விபத்து ஏற்பட்ட உடனே அங்கிருந்த வெளிமாநில பணியாளர்கள் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பட்டாசு ஆலை முழுக்கவே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. பட்டாசு வெடிக்கக்கூடிய சத்தம் நிக்கவே இல்லையா. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதனுடைய அதிர்வலைகள் தென்பட்டதா கூறப்படுது. சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை உட்பட தீயணைப்பு துறையினர் இங்கிருந்து வந்து